தேர்ச்சி மட்டம் 3, தேர்ச்சி மட்டம் 3 அல்ல, தேர்ச்சி 3 அரசும் வணிகம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்ச்சி மட்டம் 3.4. இந்த 3.4க்குள்ள நாங்கள் படிக்க போற விடயம் அரசின் நிதி கொள்கைகள், நிதி கொள்கையின் நோக்கங்கள், நிதி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், அரசு பின்பற்றுகின்ற சட்டங்கள், விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை, நிதி கொள்கை என்றால் என்ன? ஒரு நாட்டின் பண நிரம்பலை ஒழுங்குபடுத்துவதற்கு நேற்றைய மீட் கிளாஸில் பண நிரம்பல் என்றா என்ன, பணத்தின் கேள்வி என்றா என்ன சுருக்கமாக விளங்கப்படுத்தினான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பணவீக்கம், பணத்தின் கேள்வி எல்லாம் பணம் என்ற தலையங்கத்தில் நாங்கள் திருப்பி படிப்போம். அந்த நேற்று சொன்ன விடயத்தோடு இது சேர்ந்திருப்பதால இப்போ உங்களோட கண்டு விளங்கும். ஒரு நாட்டின் பண நிரம்பலை ஒழுங்குபடுத்துவதற்காக அரசு பின்பற்றுகின்ற கொள்கைகளே நிதி கொள்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல பண நிரம்பல் கூடியிருந்தால் குறைக்கும், குறைந்திருந்தால் கூட்டும். இந்த பண நிரம்பலை கூட்டி குறைப்பதற்காக அரசு பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகள் நிதி கொள்கைன்னு சொல்றான். நிதி கொள்கையின் நோக்கம் என்ன? ஏன் அந்த அரசாங்கம் இப்படி பண நிரம்பலை கூட்டி குறைக்கணும்? ஏன் நிதி கொள்கையில அரசு தலையிடணும் என்றால், அதன் நிதி கொள்கையில அரசு தலையிட காரணம் 4. விலை உறுதி பேண. விலை உறுதி பேண என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல பணவீக்கமோ பணச்சுருக்கமோ, பணவீக்கம் என்றா பொருட்கள விலை அதிகரிப்பு, பணச்சுருக்கம் என்றா பொருட்கள விலை குறைகிறது. ரெண்டுமே நாட்டுக்கு கூடாது. நீங்க யோசிக்க கூட, பண விலை குறைகிறது நல்ல தானே சார், அது எங்களுக்கு நல்ல, உற்பத்தியாளன் உற்பத்தி செய்யாம விட்டுட்டு போயிடுவார். அப்ப ஒரு நாட்டில் பணவீக்கமும் இருக்கக்கூடாது, பணச்சுருக்கமும் இருக்கக்கூடாது. ரெண்டை நீக்கிறதுக்கு பேர் விலை உறுதி பேணல். 2வது நிறை தொழில் மட்டத்தை அடைதல், வேலையின்மை, கீழுழைப்பு என்பவற்றை நீக்குதல். 3வது வருமானத்தில் சமநீதியை கடைபிடித்தல். 4வது நிலைத்திருக்கும் அபிவிருத்தியை பேணுதல் என்பது நிதி கொள்கையின் நோக்கங்கள். அடுத்து நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை, இந்த கருவிகள் தான் அடிக்கடி வாரது கவனம். 1 வட்டி வீதம், 2 ஒதுக்கு வீதம், 3 திறந்த சந்தை நடவடிக்கை, 4 கழிவு வீதங்கள், 5 கடன் கட்டுப்பாட்டு கருவிகள், 6 பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாட்டு கருவிகள். இந்த வட்டி வீதம் என்ற என்ன, ஒதுக்கு வீதம் என்ற என்னன்றதை இங்க நாங்கள் சுருக்கமாக பார்க்க போறோம். அப்ப இங்க நாங்கள் சுருக்கமாக பார்க்க போறோம்டா, அப்ப இங்க நாங்கள் விரிவாக பார்க்கிற கேள்வி வரும். ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்க பக்கத்துல சர்ச் இருக்கு, அவங்க பாட்டு போட்டுட்டாங்க. ஆகவே நான் கொஞ்ச நேரத்தாலாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். நிதி கருவிகளின் பிரதான கருவி வட்டி வீதம். இந்த வட்டி வீதம் என்னன்னா நிதி கொள்கையின் பிரதான கருவி. அப்ப இது வரைக்கும் ஹைலைட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் கூகுள் மீட் கிளாஸ் வைக்க மாட்டேன். எந்தெந்த இடத்துக்கு பிரதானமோ அந்த இடத்துக்கு தான் கூகுள் கிளாஸ் மீட் ஓப்பன் நடைபெறும். அது எனக்கு தெரியும், இதை திருப்பி விளங்கப்படுத்தணும். இதுகளெல்லாம் பார்த்தோன்னு வழங்குற நோட்ஸ். ஆகவே வட்டி வீதம் என்னன்னா நிதி கொள்கையின் பிரதான கருவியே வட்டி வீதம். இது மத்திய வங்கி நிலையான வசதி விகிதம் என்று தற்பொழுது அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையான வசதி வீதத்துக்குள்ள 3 வீதம் இருக்குது. ஒன்று நிலையான வைப்பு வட்டி வீதம், நிலையான வைப்பு வசதி வீதம், 2வது நிலையான கடன் வசதி வீதம், மற்றது வங்கி வீதம். வட்டி வீதத்தை இப்ப 3ஆ பிரிச்சிருக்குது. அதுகளில் இந்த STFR எல்லாம் கீழே இருக்கும். அதுகளை நீங்க பற்றி யோசிக்க தேவை, சும்மா எழுதி வைங்க, அதுகள் பேர்ந்து விளங்கப்படுத்திக் கொள்ளலாம். ஒதுக்கு வீதம் என்றால் என்ன? வணிக வங்கிகளுக்கு இன்றைக்கு வைப்புகள் போகும். அந்த வணிக வங்கியில வார வைப்பின் ஒரு பகுதியை மத்திய வங்கியில கொண்டே வைப்பாகிட வேண்டியது ஒதுக்கு வீதம். அப்ப இந்த ஒதுக்கு வீதத்தால வணிக வங்கியில கடன் கூடி குறையும், அதால பணம்பல் மாறும். அதான் ஒதுக்கு வீதம். திறந்த சந்தை நடவடிக்கை என்றால் என்ன? மத்திய வங்கி பிணைகள் ஆவணங்களை வணிக வங்கிகளுக்கு விற்கிறது, வணிக வங்கி ஏற்கனவே விற்ற பிணைகள் ஆவணங்களை வாங்குவது என்பவைதான் திறந்த சந்தை நடவடிக்கை. கழிவு வீதங்கள். மத்திய வங்கி பிணைகள் ஆவணங்களை விற்பனை செய்கின்ற போது அதுக்கு வழங்கப்படுகின்ற சன்மானம் கழிவு. அந்த கழிவுகளின் விகிதங்களை குறிப்பிட்டு விற்கப்படுகின்ற வீதங்கள் தான் கழிவு வீதங்கள். கடன் கட்டுப்பாட்டு விகிதங்கள் 2. 1 அளவு கடன் கட்டுப்பாடு, அதைத்தான் தொகை கடன் கட்டுப்பாடு என்று சொல்றது. 2வது பண்பு ரீதியான கட்டுப்பாடு, அதைத்தான் மரபு ரீதி அற்ற கட்டுப்பாடு என்று சொல்றது. இந்த அளவு கடன் கட்டுப்பாடு என்றால் என்னென்றால், வணிக வங்கிகள் பல்வேறுபட்ட நோக்கங்களுக்கு கடன் கொடுக்கும். அவ்வாறு பல்வேறுபட்ட நோக்கங்களுக்கு கடன் கொடுக்கின்ற போது
அவற்றின் மொத்த கடனையும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொகை கடன் கட்டுப்பாடு அல்லது அளவு கடன் கட்டுப்பாடு அல்லது மரபு ரீதியான கடன் கட்டுப்பாடுன்னு சொல்றோம். எனவே இந்த அளவு கடன் கட்டுப்பாடு வணிக வங்கியில எல்லா கடனையும் கட்டுப்படுத்தும். அதே போல தொகை கடன் கட்டுப்பாடு பார்த்துட்டோம். அடுத்தது பண்பு ரீதியான கடன் கட்டுப்பாடு அல்லது தெரிவு கடன் கட்டுப்பாடு என்று அதை சொல்றேன். நேற்றும் கூட சொன்ன நான் வணிக வங்கிகள் வழங்குகின்ற எல்லா கடனையும் கட்டுப்படுத்தாமல் குறிப்பிட்ட சில துறைகளை மட்டும் தெரிவு செய்து அந்த கடன்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தெரிவு கடன் கட்டுப்பாடு. அப்ப இந்த தெரிவு கடன் கட்டுப்பாட்டு கருவிகள் ஒரு 5 கருவிகள் இருக்கு. அதை நீங்கள் எழுதினால் சரி. இதுதான் 3.4 என்ற ஒரு சின்ன அலகு. நான் இந்த அலகில் ஒரு சின்ன அலகத்தான் வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன். சனி ஞாயிறுக்குள்ள எழுதிடலாம். பின்பு நாங்கள் 3.5 என்ற பிரதான அலகு நுகர்வோர் பாதுகாப்பு என்ற விடயத்தில் சந்திப்போம்.